என்னங்க? காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டுக்காம இருக்கீங்க? காஃபி தானே, அதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ற? நீ என்ன டார்ச்சர் பண்றதுக்கு, இன்சல்ட் பண்றதுக்கு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா வாழ்க்கை பூரா ஃபீல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கணும். இல்லங்க, நான் வேணும்னே அப்படி. நீ வேணும்னு பண்ணியா வேண்டாம்னு பண்ணியாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இது வேண்டாம். ரைட்? சத்தியமா சொல்றேங்க, நேத்து ராத்திரி நான் எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியல. எவ்வளவு நேரம் தூங்குனேன்னு கூட தெரியல. திடீர்னு முழிச்சு பார்த்தா பக்கத்துல உங்களை காணோம். அப்புறம் தேடி பார்த்தப்போ எதிர்த்த ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்க. கல்பனா உங்களுக்கு தைலம் தேய்ச்சிட்டு இருந்தா. கல்பனாவா? ஹே, நீ தானே எனக்கு மருந்து நந்தினி, எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு தலை ரொம்ப வலிச்சது, நீ மருந்து நீங்க தான் நினைச்சுட்டு இருந்தேன். நான் தைலம் தேய்க்கல, கல்பனா தான் தைலம் தேய்ச்சி விட்டா. கல்பனா போனதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விட்டேன். நான் தூங்குற மாதிரி நடிச்சிருந்தேன்னா நான் எதுக்கு உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடணும்? ஒரே டயர்டா இருந்தது, அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன். அதான் ஏன் எப்படின்னு எனக்கே புரியல. என்ன நம்புங்க, என் மனசுல இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து எப்படி வெளியில வந்தேன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் எதுக்குங்க நான் உங்களை அவாய்ட் பண்ண போறேன்? உண்மையா சொல்றேங்க, நான் பெட்ரூம்ல வந்து எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியாது. எப்படி வந்து படுத்தேன்னு தெரியலையா? அத்தை கிட்ட கேட்க வேண்டியதானே? சித்தி தான் சொன்னாங்க. குறி சொல்றவங்க சொன்ன குழப்பத்துல தலைவலி வந்து டயர்ட்ல தூங்கிட்டேன்னு சொன்னாங்க. குறி சொல்றவளா? நம்ம வீட்டுக்கு குறி சொல்றவங்க வந்தாங்க. வந்து குறி சொன்னாங்க. என்னன்னு? என் மனசுல இருக்கிற தயக்கத்தினால தான் எனக்கு வாரிசு வர மாட்டேங்குதுன்னு. அப்புறம் இப்ப எல்லாம் சரியாயிடுச்சா? நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போதா. ஓகே, இனிமே ராத்திரி தூங்க மாட்டேல? சாரி நந்தினி. எதுக்கு? ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டல? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? நீங்க என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஏய் லூசு, நான் எப்போ உன்னை புரிஞ்சுக்கல, இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு. இங்க பாரு, எனக்கும் ஃபீலிங்ஸ் தானே இருக்கு. நானும் ஹர்ட் ஆவல, ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன்டா, அதான் அப்படி பேசிட்டேன். சாரி. ஆனா நீ அழக்கூடாது. நிஜமா நீ அழுதா என்னால பார்க்க முடியல. அழாதடா. ஐம் சாரி. சத்தியமா இனிமே உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதான் இப்பதானே சொன்ன, நீ அழுத எனக்கு பிடிக்கலடா. உங்களுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். எனக்கு தெரியும் கண்ணா. இங்க உனக்காக ஒருத்தி செத்துக்கிட்டு இருக்கும்போது நீ இன்னொருத்திக்காக வாழ்றியா? நான் உங்களை வாழ விட மாட்டேன்.
இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். இதை உங்ககிட்ட கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ இந்த லெட்டரை படிச்சேன்னா நான் உன் மேல வச்சிருக்கிற ஆழமான காதலை நீ புரிஞ்சுக்குவ நந்தினி. நீ புரிஞ்சுக்குவ. ம். ஒருவேளை விஸ்வா வீட்ல இருந்தார்னா? யார் இன்னைக்கு வீட்ல இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை பார்த்து இந்த லெட்டரை கொடுத்தே ஆகணும். நந்தினி, நந்தினி, வீட்ல யாருமே இல்லையா? நல்ல சந்தர்ப்பம் தான். நந்தினி மேலதான் இருக்கணும். நந்தினி, நான் சுரேஷ் வந்திருக்கேன். என் மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். நீ அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என்னை பார்க்க வந்தபோது சொல்லிட்டு போனியே, நான் அதை நல்லா யோசிச்சு பார்த்தேன் நந்தினி. நீ உன் மனசுல உள்ள ஆசையெல்லாம் நீ காதலிச்ச பொண்ணுகிட்ட சொல்லாம உன் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருந்தியே, அது தப்புன்னு சொன்னல. அது உண்மைதான் நந்தினி. அதான் இன்னைக்கு நான் என் மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லிடலான்னு வந்திருக்கேன். மனசுக்குள்ள இருக்க தவிர அத உன்கிட்ட நேரடியா சொல்ல எனக்கு தயக்கமா இருக்கு. அதான் எல்லா விஷயத்தையும் இந்த லெட்டர்ல எழுதி கொண்டு வந்திருக்கு. நான் காதலிச்ச பொண்ணு யாரு, அவளை நான் எந்த அளவுக்கு காதலிச்சேங்கிறதுல ஆரம்பிச்சு அவளுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேங்கிறத இந்த லெட்டர்ல நான் டீட்டெயிலா எழுதியிருக்கேன். நீ படிச்சு பாரு, அது உனக்கே சர்ப்ரைஸா இருக்கும். எனக்கு இந்த விஷயத்த உன் முகத்தை பார்த்து சொல்றதுக்கு தைரியமும் இல்லை. அதனாலதான் நான் அதை லெட்டரை எழுதி கொண்டு வந்திருக்கேன். நந்தினி, நான் அந்த லெட்டரை இங்கே வச்சுட்டு போறேன். நீ பொறுமையா இருக்கும்பொழுது அதை படிச்சு பாரு, உனக்கே புரியும் நான் அப்ப எந்த ஸ்டேஜில் இருந்தேன். நந்தினி, நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. பட் நீ இந்த லெட்டரை படி, அப்போ உனக்கு புரியும். வரேன் நந்தினி.
ஐயோ, நந்தினியும் அந்த அம்மாவும் வெளியே போயிட்டு வராங்க. அப்ப யார்கிட்ட என் மனசுல உள்ளதெல்லாம் உளர்ன? ஏய் சுரேஷ், நீ எப்ப வந்த? அது அது வந்து நான் சொல்றேன் நந்தினி அக்கா. நீங்க பெட்ரூம்ல இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு சுரேஷ் என்கிட்ட நானும் நினைச்சு உன்கிட்ட பேசிட்டானா? ஆமாக்கா, நீங்க நினைச்சு சுரேஷ் என்கிட்ட என்ன சொன்னா? அது ஒண்ணு இல்ல நந்தினி, நீ இங்க இருப்பியான்னு தேடி பார்த்தேன். மேல இருப்பியோன்னு நினைச்சு போனேன், இவங்க இருந்தாங்க. அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். பார்த்தா நீயே வந்துட்ட. சரி வா சுரேஷ், வந்து உட்காரு. இல்ல இருக்கட்டும் நந்தினி, நான் அப்புறமா இன்னொரு வாட்டி வரேன். கிளம்புறேன். ஏன் சார் அவசரப்படுறீங்க? அதான் நந்தினி அக்கா வந்துட்டாங்கல்ல. என்னென்னமோ பேசணும்னு வந்திருப்பீங்க, இருந்து பேசிட்டு போங்க. வா சுரேஷ், வா உட்காரு. இல்ல அட, வா. சரிம்மா, இந்த கூட என்கிட்ட கூட நான் போய் உள்ள வைக்கிறேன். சுரேஷ் வா உட்காரு. ஆ, ம் வா உட்காரு. அப்புறம் வீட்டுக்கு போனியா? அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆ இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. சரி, என்ன விஷயமா வந்த? ம். ஏ கல்பனா, ம்? என்ன பேப்பர் இது? இது சாதாரண பேப்பர் இல்லம்மா. மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி எழுதுன ஒரு அழகான காதல் கவிதை. என்னது, காதல் கவிதையா? யார் எழுதினது? அதுவா? சொல்லு கல்பனா, யார் எழுதினது? எழுதுனது யாரா? அது சொல்லு கல்பனா, இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கேன்ல, யார் எழுதினது? காலேஜ்ல கவிதை போட்டி வச்சிருக்காங்கக்கா, அதுக்காக எழுதுனேன். நீயா? அந்த கவிதையை நான் படிச்சு பார்க்கலாமா? ம், கண்டிப்பா படிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லக்கா, நான் இதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஃபுல்லா எழுதி முடிச்ச உடனே கண்டிப்பா தரேன். முழுசா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா காட்டணும். ம். சரி நந்தினி, நான் கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள கிளம்புற? இரு, நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். இல்ல இல்ல இல்ல, நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஃபோன் வந்தது, ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. நான் போயிட்டா இன்னொரு நாள் வரேன். வரேன் நந்தினி, சாரி. வரேன் ஆண்டி. ஆ என்னம்மா ஆச்சு இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு? இவ்ளோ அவசர அவசரமா காஃபி கூட குடிக்காம ஓடுறான். அவன் எப்பவுமே அப்படித்தான் சித்தி. திடீர்னு அலறுவான், திடீர்னு மூட் அவுட் ஆயிடுவான். சரி, நான் போய் இந்த காய்கறி எல்லாம் எடுத்து சமையலுக்கு ரெடி ஐயோ, பண்ணேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஏம்மா நான் இருக்கட்டும் பண்ண? சித்தி, நீங்க கொடுங்க. சரி சரி, நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. ஏ கல்பனா, என்னடி அவ முகம் என்னடன பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கு. ஓ, எதை பார்த்து இப்படி அரண்டு ஓடுறா? ஆமா, அவன் பேய் பார்த்தோன்னு பயந்து ஓடல, இந்த லெட்டரை பார்த்து தான் பயந்து ஓடுறான்.
என்னடி சொல்றத விவரமா சொல்லு. அம்மா, நந்தினி இந்த வீட்டு விட்டு விரட்டுறதுக்கு இந்த லெட்டர் மூலமா சுரேஷ் ஒரு ரூட் போட்டு கொடுத்துட்டு போயிருக்கான். என்னடி சொல்ற? ஆமாமா, அந்த நந்தினி நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. ச்சே, எப்படி நான் அந்த மாதிரி பண்ணேன்? எனக்கு எப்படி அது நந்தினி இல்லைன்னு தெரியாம போச்சு? கல்பனாட்டு போய் அந்த விஷயத்த ஆதாரமா அந்த லெட்டரை வேற கொடுத்து தொலைச்சிட்டேனே. ஓ, விஸ்வாவுக்கு தெரிஞ்சதுன்னா விபரீதமா போயிடுமே. நந்தினிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என் முகத்துல காரி துப்பிடுவாள். தெரிஞ்சோ தெரியாமலோ நந்தினி மனசுல எங்கேயாவது ஒரு ஓரத்துல என்னை பத்தி நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தாலும் எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட மாட்டா? ஐயோ, ஒருவேளை அக்காவுக்கோ நந்தினி வீட்டுக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா என் மனசுல இவ்வளவு அழுக்கான எண்ணங்கள் இருக்கான்னு என்ன கேவலப்படுத்திடுவாங்களே. மை காட், இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த கால் சென்டர்காரங்களுக்கு வேற வேலை இல்லை. போனை பண்ணி அது வேணுமா இது வேணுமான்னு உயிர் எடுக்க வேண்டியது. இவங்களால எங்க உயிர் போகுது. ஹலோ ஹலோ மிஸ்டர் சுரேஷ். ஆமாங்க, நீங்க? சும்மா இருக்கிறவங்களுக்கு கால் சென்டர்ல இருந்து கால் வந்ததா நினைக்கும் போதே உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதே, அப்போ எங்களுக்கு எவ்ளோ கோவம் வரும்? ஹலோ, கல்யாணம் ஆன பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தைரியம் வேணும்? யார் பேசுறீங்க? நீ யார்கிட்ட தப்பா லவ் லெட்டர் கொடுத்தியோ அவங்கதான் கல்பனா. சாரிங்க, நான் தெரியாத்தனமா தப்பா கொடுத்துட்டேன். நீ தப்பா என்கிட்ட கொடுத்தாலும் தப்பு.